நீங்கள் உங்கள் அடிமைத்தனங்களை விட்டு வெளியே வந்தே ஆக வேண்டும். நாம் நமது சுய மரியாதையை இழந்து வாழ்வதென்பது பெரும் அவமானமாகும். பீம், அங்க பாரு. இங்க பாருங்க, நல்லா வியாபாரம் பண்றானுங்கல்ல. இவங்க ரெண்டு பேரும் நல்ல வியாபாரம் பண்றானுங்கல்ல. காமெடியா இருக்கு. இவனுங்களை பார்த்தாலே தமாஷா இருக்கு. ராம்ஜி, அங்க இருக்கு அவ்வளவு பேர் கூடி இருக்காங்க. சரி, நம்மளும் போய் பார்க்கலாம். போலாம் போலாம். பீம், அப்பா நம்மள புடிச்சிட்டாருன்னா இன்னைக்கு வெளுத்து வாங்கிடுவாரு. 2 நாளைக்கு எழுந்து கூட நடக்க முடியாது. தம்பிகள, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? வியாபாரத்தை பாருங்க. எங்களையும் கொஞ்சம் சிரிக்க வைங்க. வியாபாரத்தை நல்லா பார்க்கணும்ல. இந்த பசங்களை எதுக்கு துணி போட்டு மூடி இருக்காங்க? ஏதாவது விளையாடுறாங்களா என்ன? நம்ம கடை பசங்க தான் வியாபாரம் பண்றாங்க. நீங்களும் உங்க வீட்டம்மாவுக்கு வளையல் வாங்கிட்டு போங்க. நாங்களும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு போங்க. நீங்களும் வாங்கிட்டு போங்க. வாங்கிக்கோங்க. இல்ல இல்லண்ணே, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன், உங்க சம்சாரத்து மேல அன்பு இல்லையா என்ன? கல்யாணமாயி கொஞ்ச நாளதான் மனைவியை மறந்துடுறோமே, அப்புறம் எப்படி அன்பெல்லாம் இருக்கும்? அன்பு இருக்கு, என் மனைவி மேல நிறைய அன்பு இருக்கு. ஆனா நானும் என் மனைவியும் எங்களை விட அதிகமா எங்க பசங்க மேல அன்பு வச்சிருக்கோம். என்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா பசங்களுக்காக கண்டிப்பா ஏதாவது வாங்கியிருப்பேன். ஆனா வாப்புரஞ்சன், நல்லா வாசிக்கிற, பயிற்சி எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா வாசிக்கலாம். எடுத்துக்கிறேன். பள்ளிக்கூட விடுமுறை விட்ட உடனே உங்களை தேடி வந்துடுறேன். அது சரி, படிச்சு முடிச்சிட்டு பணம் சம்பாதிக்கிறத விட வாத்தியத்தை வாசி இப்பவே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாமே. படிக்கிறதுக்கு செலவு பண்ற நேரமாவது மிச்சமாகல. சரி, நான் இப்ப கிளம்பவா? சரி, இப்ப கிளம்பு. நாளைக்கு வந்துரு. நாளைக்கு நான் உங்களை எங்க சந்திக்கிறது? பஜாருக்கு வந்து அங்க யாரு கிட்ட வேணாலும் கேட்கலாம். வாத்தியக்காரங்க எங்க இருக்காங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப சரிங்க, ரொம்ப நன்றி. அம்மா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல எனக்கு புது கூட்டாளி கிடைச்சிருக்கான். ரொம்ப நல்லவமா. அவன் பெரிய மனுஷன் மாதிரி பெரிய பெரிய விஷயம்லாம் பேசுவான். அப்படியா? ஆமா, அவன் நல்லா படிக்கிறாமா. எங்களுக்குலாம் 20 வாய்ப்பாடு வரையும் தான் தெரியும். அவனுக்கு 40வது வாய்ப்பாடே தெரியும். அவன் கிட்ட கத்துக்கோ, அவனை நண்பனாக்கிக்கோ. ஒரு நாளைக்கு அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன, அவனை நாங்களும் பார்க்கணும். இப்ப இவன் பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் ஒரு தாழ்ந்த ஜாதி பையன். வாடா உள்ள வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாடா, போ உள்ள போ. ஏடா, தாழ்ந்த ஜாதி பசங்க கூட சேர்றியா? நம்ம ஜாதி பசங்க என்ன செத்தா போயிட்டாங்க? உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். ஒரு வழி பண்றேன். அடிச்சா தானே நீ திருந்துவேன். அவனை கெடுக்கிறதே நீங்க தான். அடிங்க, அவனை நல்லா போட்டு கொல்லுங்க நீங்க. இவன் ஸ்கூலுக்கே போலனாலும் பரவாயில்ல, ஆனா இதுக்கு மேல அவன் கூட சேரவே கூடாது, அவ்வளவுதான். ஏன்பா ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிற? சின்ன பையன் இறக்கம் காட்டுப்பா. வா, வெளி வா. வாடா. ஏன்பா, இவனை நான் அடிக்காம என்ன கொஞ்சம் சொல்றீங்களா? கூட படிக்கிற பசங்க சொல்றாங்க, ஸ்கூல்ல இவன் தாழ்ந்த ஜாதி பையன் கூட சேர்ந்து உட்கார்றானா.
அவன் கூட சாப்பிடுறானா? இவனை அடிக்காம என்ன பண்றது? அப்படின்னா இவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி ஆகணும். பாட்டி உள்ள இருந்து கொஞ்சம் நல்ல தண்ணி கொண்டு வாங்க. அப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்றா. எல்லாம் உன்னோட தப்புதான். தப்பு பண்ணல, நல்ல அனுபவி. இங்க பாரு, ஸ்கூல்ல நீ ஒழுங்கா படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா யார் கூட சேர்றோம், யார் கூட விளையாடுறோங்கிறத நீ கத்துக்க வேண்டியதா ரொம்ப முக்கியம். இந்தா. நல்ல வியாபாரம் பண்றீங்க. நான் காலையில 10 மணிக்கு கடையை திறப்பேன். தினமும் வாங்க. நீங்க வந்து பொருளை வித்து கொடுத்தா நான் உங்களுக்கு இன்னும் பணம் அதிகமா தரேன். 10 மணிக்கு நாங்க ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் தான் எங்களால வர முடியும். 1 மணி நேரத்துல கிளம்பி போயிடுவோம். இல்லன்னா வீட்ல அடிப்பாங்க. பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு எதுக்கு வேலைக்கு வரீங்க? அது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட எங்க கிட்ட பணம் இல்ல, அதனால தான் இப்படி வேலை தேடி வந்தோம். இந்தாங்க. இங்க பாருங்க, நம்ம பெரிய பொண்ணோட புகுந்த வீட்ல இருந்து தகவல் அனுப்பியிருக்காங்க. வீட்டு விசேஷத்துக்கு உங்களை கண்டிப்பா வர சொல்லியிருக்காங்க. நீங்க காலையில கிளம்பி போயிட்டு சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்க. கங்கா பாய்க்கு இங்க இருக்க நிலைமை எல்லாம் தெரியும். அவ வீட்டுக்கு அப்புறமா போய் பார்க்கலாம். இப்ப இங்க இருந்து யாரும் போக முடியாது. அது எப்படிப்பா? பொண்ணோட புகுந்த வீட்டுல விசேஷம், போலனா நல்லா இருக்காதுல்ல. மீரா, நீ புரிஞ்சுக்கோமா. இப்ப நம்ம கிட்ட பணம் எதுவுமே கிடையாது. நம்ம போறதா இருந்தா துணிமணி, பலகாரம், பழம்லாம் வாங்கிட்டு போகணும்ல. ஆனா நீங்க போலன்னா கங்காபாய் தப்பா நினைப்பாங்க. அட கங்காபாய் நம்ம பொண்ணுமா, அப்புறமா எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்க போறா. இல்ல, நீங்க போய் தான் ஆகணும். பணத்துக்கு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிடலாங்க. எப்படி ஏற்பாடு பண்றது? உனக்கு என்ன, வேற எந்த வழியும் இல்லைன்னா நகையை கொண்டு போய் வித்துருவேன். நான் போக போறதில்ல. என் நகையெல்லாம் வித்தாலும் பரவாயில்ல, நீங்க போய் தாங்க ஆகணும். அப்படி நீங்க போகலன்னா நம்ம பொண்ணு மாமியார் மாமனார் முன்னாடி தலகுனிற மாதிரியே ஆயிடும். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. என்ன புரிஞ்சுக்காத மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க. இல்ல, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு ஸ்கூல் எப்பவோ விட்டுருப்பாங்கல்ல? பாலானா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? பாலானாவே இது வரைக்கும் வரல, அவர் எப்படி சொல்லுவாரு? ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னாதான் போறீங்க, ஒன்னாதானே வரீங்க. ஓ, நாங்க 3 பேரும் ஒன்னா போயிட்டு வருவோன்னு சத்தியம் பண்ணிருக்கோமா என்ன? நாங்க 2 பேரும் விளையாட போனோம். பாலானா கிட்ட நாங்க அதை சொல்லிட்டோம். நாங்க வர நேரம் ஆகும்னு பாலானா சொல்லிருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா அவரே வரலன்னு இப்ப நீங்க சொல்லிதானே தெரியுது.
சரி சரி விடுங்க, போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாலா எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பான். நேரம் போனது தெரிஞ்சிருக்காது, அவன் வந்துருவான். பீம் வாப்பா, நீ வா சாப்பிடலாம் வா. எனக்கு பசிக்கல. ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு? அத்தை, பீமுக்கு என்ன ஆச்சு? நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. மஞ்சுளா, ஒரு வேலை பண்ணு, கொஞ்சம் சுடு தண்ணி வை. அத்தை, அடுப்புல விறகே இல்ல. விறகு அங்க இருக்கு பாரு. வா வா வா, நானும் வரேன், போய் சேர்ந்து எடுத்துட்டு வரலாம் வா. அம்மா, அப்பா கங்கா அக்கா வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஏன் அடப்பிடிக்கிறாரு? அக்கா வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. அப்பா கிட்ட போறதுக்கு பணம் இல்லையா? போயிட்டு வரதுக்கே நிறைய செலவாகும். அது மட்டும் இல்ல, அங்க ஏதாவது வாங்கிட்டு போனோம்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உங்க அப்பா எப்ப அப்படி சொன்னாரு? என்ன ஏதுன்னு தெரியாம தேவையில்லாம பேசாத. என்னாச்சு பீமா? எங்க போயிட்டு இருக்க? நான் அப்பா கிட்ட பேச போறேன். வேண்டாம், போகாத பீமா. வேண்டாம் பீமா, போகாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இவன் போய் என்ன சொல்ல போறான்னு தெரியல. எங்கண்ணா போயிட்டீங்க? நாங்க 2 பேரும் விளையாடிட்டு வருவோன்னு உங்களை வீட்டுல சொல்ல சொன்னோம்ல. இந்த மாதிரி சொதப்புனீங்கன்னா நம்மளால எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும்? நீங்க பண்ண வேலையில முதல் நாளே மாட்டிட்டு இருப்போம். நான் வாத்திய குழு பார்க்க போனேன். நான் அங்கேயே கத்துக்கிட்டு அங்கேயே சம்பாதிப்பேன். அண்ணா, அப்பாக்கு தெரிஞ்சா நம்மள மொத்தமா வாசிச்சிருவாரு. அப்பா, ஏன்னா வாத்திய கூட அது இதுன்னு சுத்துறீங்க? தெரியுமா, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளைக்கு நம்ம 3 பேரும் ஒரு கடைக்கு போய் பொருளை வித்து கொடுக்கணும். வேடிக்கையாவும் இருக்கும், பணமும் சம்பாதிக்கலாம். இல்ல, நான் வாத்திய குழுக்கு தான் போவேன். அப்பா, பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இல்ல. நீங்க எனக்காக எது வேணாலும் செய்றீங்க, ஏன் கங்கா அக்காக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க? அது வந்துப்பா, இப்ப பணம் நிறைய தேவைப்படுதுப்பா. பென்ஷன் இன்னும் வரல, வீட்டு செலவெல்லாம் பார்க்கணும்ல. இப்ப அங்க போறதா இருந்தா ஏதாவது நம்ம கண்டிப்பா வாங்கிட்டு போகணும் இல்லையா? அதனாலதான் போக வேண்டாம்னு சொல்றேன். ஆனா உங்க அம்மா நான் போயே ஆகணும்னு பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப நீயே சொல்லுப்பா, நான் என்னதான் பண்றது? அதுக்காக அம்மாவை திட்டுவீங்களா? இல்ல, நான் திட்டலாம் இல்ல. அவ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நகையை வித்துருவாங்கிறா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றா. அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு.
நீயே சொல்லுப்பா. ஒரு முறை நம்ம நகையை வித்துட்டோம்னா திரும்ப நம்மளால அதை வாங்க முடியாது. நான் அம்மாவுக்காக நகை வாங்கி தருவேன், நிறைய நகை வாங்கி தருவேன். நீங்க எப்ப கங்கா அக்கா வீட்டுக்கு போங்க, அவங்களும் நாங்களும் சந்தோஷப்படுவோம். நீ எல்லார் மேலேயும் இவ்ளோ அக்கறை வச்சிருக்க பீம். சரி, நான் போறேன். சரியா? இல்ல. இன்னும் என்னப்பா? இன்னும் என் பையன் பீமுக்கு என்ன வேணும்? இனிமேல் நீங்க எப்பவும் அம்மாவை திட்டவே கூடாது. எங்க அம்மா தங்கத்தை விட பெருசு. சரி, போலாமா? பாலா நான் கிட்ட கூட. எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சுப்பா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும். ஏன், என்னாச்சு? சாப்பாடு பார்த்தாதான் என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பீமா பாய், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு. என் பையன் பீம் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் அம்மா தங்கத்தை விட ரொம்ப உயர்ந்தவளாம். அவன் என்ன திட்டான். அது மட்டுமா, அவங்க அம்மாவை திட்டவே கூடாதுன்னு சொன்னான். அதனால நான் என் பையன் பீம் முன்னாடியும் மொத்த குடும்பம் முன்னாடியும் பீமா பாய் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா பீம்? சரிப்பா. என்னங்க நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. அதுவும் சரிதானம்மா. நம்ம பீமாராவ் பெரியவன் ஆனதும் அவனும் கல்யாணம் பண்ணுவான்ல, அப்ப அவனோட பொண்டாட்டிய அவன் எப்பவும் திட்ட மாட்டான். அப்படிதானப்பா பீமாராவ்? தெரியாம திட்டிட்டா கூட கண்டிப்பா இதே மாதிரி மன்னிப்பு கேட்டுருவான். ஆமா பீம், நீ வேணா ஒரு வாத்தியம் வாங்கிக்கோ, ஊதி ஊதி மன்னிப்பு கேட்கலாம். பலனா என்ன உளறீங்க? பிபியை விட்டு வெளியே வாங்க. உடனே இந்த அறையை விட்டு வெளியே போ. நாங்க உன் கூட விளையாட மாட்டோம். இத பாரு, இனிமே இங்க வந்த கையில கூட தொடாத. உன்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் இதுல இருந்து என்னால தண்ணி ஊத்த முடியாது. என்னால உன் முடிய வெட்ட முடியாது. போயிடு, முதல்ல கிளம்பு. என் பசங்களோட இவன் எப்படி படிக்கலாம்? கண்ணா, நம்ம அநியாயத்துக்கு எதிராக போராடும் போது குரலை உயர்த்தி ஆகணும். இல்லைன்னா அநியாயம் பண்றவங்க அவங்க செய்யறது தான் சரின்னு நினைச்சுக்குவாங்க.
இந்த ராத்திரி நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? நாம ஏழைங்க. நாம இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்காக மட்டும் வேலை பார்த்தா பத்தாது. நாம எப்பவுமே படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதான் அம்மா அப்பாவுக்கு உதவ முடியும். அப்படின்னா ராத்திரி நேரத்துல நீ வந்து இங்க நின்னு இததான் யோசிக்கிறியா? இல்ல, நான் அதை யோசிக்கல. சிலரையே ஏழையாவும் சிலரையே வசதியாவும் இருக்காங்க. ஒருவேளை எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். தம்பி, ஒண்ணு பண்ணு, நான் தூங்குறேன், நீ என்ன யோசிக்கணுமோ யோசிச்சுட்டு இரு. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் ஒரே மாதிரி வாழணும். அப்படி ஆயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை கண்டிப்பா நடத்தி காட்டணும். நான் படிச்சு வளர்ந்து எல்லாரையும் சமமாக்குவேன்.